கரூரைச் சேர்ந்த பிரேமா என்ற பெண் பணிபுரிந்த இடத்தில் நகை திருடிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து கரூர் காவல் நிலையத்தில் தினசரி காலை 10 மணிக்கு கையெழுத்திட்டு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி கையெழுத்திட சென்ற பிரேமா வீடு திரும்பவில்லை என அவரது தாயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணியங்குழி பகுதியைச் சேர்ந்த யோவேல் என்பவர் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி விஜயாவை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் தமிழக அரசின் பொங்கல் பரிசை வாங்க சென்றபோது அவரது மனைவி ஏற்கனவே வாங்கி சென்றது தெரிய வந்தது. விசாரித்ததில் யோவேல் இறந்ததாக கூறி போலி இறப்பு சான்றிதழ் அளித்து குடும்ப அட்டையில் இருந்து யோவேல் பெயரை நீக்கியது தெரிய வந்துள்ளது. இதனால் மனமுடைந்த யோவேல் முறைகேடாக குடும்ப அட்டை வாங்கிய மனைவி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சப் கலெக்டரிடம் மனு கொடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.